ஹாய் விகாஸ், இன்னைக்கு நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன ப்ராடக்ட்னா சோலார் எல்இடி லைட். ஸோ இந்த சோலார் எல்இடி லைட் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது எப்படி ஒர்க் பண்ணுது, இது நல்லதா இல்லையா, என்ன மாதிரி தேவைகளை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு ஸ்டெப் நான் ஒரு கோர்ஸ். நம்மளுடைய இந்த சோலார் எல்இடி லைட்டை நம்ம டராஸ் ஆப் வழியாக தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த சோலார் எல்இடி லைட்டில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னா, இந்த வித வயரிங்கோ அல்லது இந்த வித எலக்ட்ரிக் சார்ஜோ போகாது. சூரிய ஒளியில இந்த லைட் சார்ஜ் ஆகி ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு பேட்டரியோ எந்த ஒரு பவரோ நம்ம கொடுக்க தேவையில்ல. எந்த இடத்துல சூரிய ஒளி படும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த லைட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் இந்த லைட்டில் உள்ள ஸ்பெஷல். காலையிலேருந்து ஈவினிங் வரை சார்ஜ் ஆகி எப்போ நம்மளுடைய சூழல் இருட்டாகுதோ, அதாவது சூரியன் மறையுமோ, அந்த நேரத்துல இந்த லைட் ஆட்டோவா ஒளிர தொடங்கும். ஸோ முதலாவதா வெல் பேக்டா நமக்கு இப்படி ஒரு பாக்ஸ் கிடைக்கும். இந்த பாக்ஸுக்கு என்னெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணா முதலாவதா நமக்கு எல்இடி சோலார் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததா எல்இடி சோலார் லைட்டை சுவர்ல மவுண்ட் பண்றதுக்கான ஒரு மவுண்ட் ப்ரக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பிளாஸ்டிக் குவாலிட்டியில தான் இருக்கு. அடுத்ததா நமக்கு இந்த மவுண்ட்டை சுவர்ல ட்ரில் பண்றதுக்காக 3 ரோல் பிளக்கும் 3 நட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததா யூசர் மேனுவல் ஒன்று, ரிமோட் ஒன்று. இந்த ரிமோட்ல ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு. அதுக்கு மேலதிகமா மோட் 1, மோட் 2, மோட் 3 அப்படின்னு 3 மோட்ல இருக்கு. ஸோ இந்த பல்பை நம்ம சுவரில் எந்த வித ஆங்கிள்லையுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ரிமோட் கொடுத்துருக்கனால நம்ம இந்த லைட்டை 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்க இயலும். அடுத்ததாக இந்த ரிமோட்டில் உள்ள 3 மோட் என்னன்னா, மோட் 1 இந்த லைட்டானது 50% பிரகாசத்தோட எப்பயுமே உணர்ந்து கொண்டிருக்கும். ஸோ இதுக்கு எந்த சுவிட்சும் தேவையில்ல. நம்ம ரிமோட்ல ஆன் பண்ணிட்டு மோட் 1 கொடுத்தோம்னா எப்ப நம்மளுடைய சூழல்ல இருட்டாகுதோ அந்த சந்தர்ப்பத்துல இந்த லைட் பவர் ஆன் ஆகும். எப்ப சூரிய வெளிச்சம் படுதோ அந்த டைம்ல இந்த லைட் ஆட்டோவா ஆஃப் ஆகும். அடுத்ததா மோட் 2, அதாவது இந்த லைட் கம்ப்ளீட்டா ஆஃப்ல இருக்கும். இந்த லைட்ல இருந்து 5 மீட்டர் ரேடியஸ் யாராவது ஒரு ஆள் வருவாங்களா அல்லது க்ராஸ் ஆகுவாங்களா இருந்தால் இதுல உள்ள சென்சர் சென்ஸ் பண்ணி 100% பிரகாசத்தோட ஒளிரும். ஸோ அந்த சென்ஸ் பண்ணக்கூடிய ரேடியஸ்ல யாரும் இல்லாத பட்சத்துல இது 20 செகண்ட் கண்டினியூவா டர்ன் ஆன் ஆகி ஆஃப் ஆகும். அடுத்ததா மோட் 3. இந்த மோட்ல இந்த லைட் 20% பிரைட்னஸோட டர்ன் ஆன் ஆகியிருக்கும். யாரும் க்ராஸ் ஆகுவாங்களா இருந்தால் அது 100% பிரைட்னஸை கூட்டி பவர் ஆன் ஆகும். ஸோ அவங்க அந்த ரேடியஸை தாண்டி போனதுக்கு பிறகு இந்த லைட் ஒட்டுவா 20% டிம் ஆகிரும். ஸோ இந்த மாதிரியான 3 மோட் இருக்கு இந்த லைட்ல. இந்த 3 மோடையும் நம்மளால ரிமோட் மூலமும் கண்ட்ரோல் பண்ணலாம் அல்லது இந்த லைட்ல உள்ள ஆன் ஆஃப் சுவிட்ச் மூலமாகவும் நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக இந்த லைட்ல உள்ள பிரைட்னஸை நான் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடம் ரொம்பவே இருட்டா இருக்கு, அது உங்களுக்கு தெரியுது நல்லாவே. இதுல மோட் 3 செலக்ட் பண்ணிட்டு நான் இந்த இடத்த லைட்டா உங்களுக்கு க்ராஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்பவே தெரியும் நான் க்ராஸ் ஆகும்போது இது எவ்வளோ பிரைட்னஸ்ல ஒன்னாகுது, எல்லாத்தையுமே உங்களால செக் பண்ணி பார்க்க முடியும். அடுத்ததா இதுல உள்ள சென்சாரை செக் பண்ணுவோமா இருந்தா, நம்ம இது கிட்ட போகணும்னு அவசியம் இல்லை. அந்த ரேடியஸ்குள்ளே போகும்போதே இந்த லைட் நம்மளை சென்ஸ் பண்ணி டர்ன் ஆன் ஆகுது. ஸோ உண்மையாகவே இந்த லைட் வேல்யூபிள் லைட்டாக தான் இருக்குது. இந்த லைட்டை நம்மளுடைய வீட்டின் முன்புறமாக ஃபிக்ஸ் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு எலக்ட்ரிசிட்டி பில் எதுவுமே ஹெட் ஆகாது. பட் நீங்கள் இந்த லைட்டை வாங்கும்போது கண்டிப்பாக வாரண்டியை செக் பண்ணி வாங்க. இது ஆன்லைனில் வாங்குற ப்ராடக்ட்னால ஏதாவது பிரச்சனை வருமா இருந்தால் நமக்கு ரிட்டர்ன் பண்ண வேண்டி வரும். ஸோ நீங்கள் அதை மட்டும் செக் பண்ணி வாங்குவீங்களா இருந்தால் இந்த லைட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித டவுட்டுமே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் சோலார் லைட்டை வாங்கினா டிஸ்கிரிப்ஷனோட லிங்கை கிளிக் பண்ணி சோலார் லைட் வாங்கிங்க. இந்த மாதிரி சோலார் லைட் தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி கூட